ஹலோ வணக்கம். இன்றைக்கி முதல்ல 10ஆம் வகுப்பு பாடப்பகுதி அன்னை மொழியே அப்படிங்கிற பாடப்பகுதியை நடத்தலான்ட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக மறக்காமல் தமிழ் டீச்சர் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. பாடத்துக்கு போகலாம். பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முதல்ல வரக்கூடிய பாடப்பகுதி அன்னை மொழியே என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். சரி, இந்த செய்யுள் எழுதினவர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அது தவிர இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்ற நூல் தமிழ் மொழிக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு. இவருடைய மறைவுக்கு பின்னர் இவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதி வெவ்வேறு தலைப்புகளில் உள்ள பாடல் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றும் யாண்டும் அப்படிங்கிற 2 பாடப்பகுதி சேர்ந்தது தான் ஒரே பாடலாக கொடுத்துருக்குறாங்க. இவர் அது மட்டும் இல்லை, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாருடைய பாடல் பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, என் தாய்மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய நறுங்கனியே, இனிக்கின்ற கனியே, பழுத்த முதிர்ந்த இனிக்கின்ற கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில். தமிழகத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இமயமலை வரைக்கும் கன்னியாகுமரி ஆரம்பித்து வேங்கடமலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே தமிழ்நாடாக இருந்தது. தென்குமரி ஆயிடை அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து அந்த பகுதி வரைக்கும் தமிழ்நாடு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று இருக்குது. ஆனால் தென்பகுதியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை கடல்கோள், அதாவது சுனாமி, கன்னியாகுமரி பகுதி அழியலை. ஆனால் அதற்கு தெற்கு பக்கம் உள்ள லெமுரியா கண்டம் அப்படிங்கிற பகுதி அழிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னும் நீ அழியாமல் இருக்கின்ற மண்ணுலக பேரரசே, இந்த மண்ணை ஆளக்கூடிய மிக பெரும் பேரரசியே, தென்னன் மகளே. தென்னன் அப்படின்னா தெற்கு திசையை அரசாட்சி செய்த பாண்டிய மன்னன். ஏன் பாண்டிய மன்னனுக்கு மகளாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாண்டிய மன்னனுடைய அவையில் தமிழ்தாய் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று வளர்ந்தவள். அதனால தான் பாண்டிய மன்னனுடைய மகளே. திருக்குறளின் மாண்புகளே, இன்று உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது திருக்குறள். அந்த திருக்குறளின் மாண்புகளே, புகழுக்குரியவளே, இன்னும் அருமையான 10 பாட்டு நூலே, அதான் பாப்பத்தே. ஏன் தொகையே, ஏன் தொகை என்றால் 8 தொகை நூலே. 10 பாட்டு 8 தொகை, இந்த ரெண்டுமே சேர்த்தாச்சுன்னா சங்க இலக்கியம். இதுக்கு 100 பேர். 11 மேற்கணக்கு நூல். மேற்கணக்குன்னு ஒரு நூல் இருக்கும்போது கீழ்கணக்குன்னு ஒரு நூல் இருக்குது. அதை தான் நற்கணக்கேன்னு கொடுத்துருக்குறாங்க. மண்ணும் சிலம்பே, இன்னும் நிலை பெற்றிருக்கக்கூடிய சிலப்பதிகாரமே,
மணிமேகலை வடிவே. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அவை ஒன்றோடொன்று பாடக்கருத்து, கதாமாந்தர் தொடர்பு அனைத்தும் இருப்பதனால் அது இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பையெல்லாம் பெற்ற தமிழ்த்தாயே, இதை நினைக்கும்போது நான் உன்னை தலைபணிந்து வணங்குகிறேனே. இது முதல் பாடலுடைய பொருள். செப்பரிய நின்பெருமை. உன்னுடைய பெருமையை என்னால் எப்படி சொல்ல முடியும்? செந்தமிழே, செம்மையான தமிழே, உள்ளுயிரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிரே, செப்பரிய நின்பெருமை, சொல்லுவதற்கரிய உன்னுடைய பெருமையை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும்? எவ்வாறு உன் புகழை சொல்ல முடியும்? முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும். மேலே சொன்ன அத்தனை தனிப்புகளும் பெற்று இருக்கின்றாய், அதிக இலக்கியமும் பெற்று இருக்கிறாய். உன்னுடைய இந்த நெடுநிலைப்பு நீண்ட காலத்திற்கு முன்னாடியே தோன்றிய அந்த நிலையை தமிழ் மக்கள் சொல்லலை, வேற்று நாட்டவர்கள் புகழுரையாக சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நினைக்கும்போது என் உணர்வு, என் மனதிற்குள் உணர்வு எழுப்ப, என் உள்ளத்திலே ஆனந்த கனல் மூல, எப்படி ஒரு செந்தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை குடித்துவிட்ட வண்டானது, தும்பியானது எப்படி அது ரீங்காரமிட்டு கொண்டு இருக்குமோ, அதே போல தமிழ்த்தாயே, நான் உன் புகழையெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பெருஞ்சித்திரனார் அழகாக கூறியிருக்கிறார். இதுதான் அன்னை மொழியே அப்படிங்கிற பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு கடல் முனை, கன்னியாகுமரி நினச்சிக்கிடலாம். கன்னியாகுமரி போன்ற ஒரு கடல் முனை. அங்கு தமிழெண்ணை கையில் திருக்குறளையும் கையில் ஒரு எழுத்தாணியும் வைத்து கொண்டு இருப்பது போல் ஒரு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய தமிழெண்ணையை பற்றி ஒரு படத்தை காமிக்கிறோம் பாருங்கள். உங்களுடைய தமிழெண்ணெய் பாருங்க, தமிழ்த்தாய். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐம்பெரும் காப்பியங்களும் தமிழ்த்தாய்க்கு ஆபரணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, கையில் திருக்குறளை வைத்துக்கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள், செங்கோலை வைத்திருக்கிறாள். இது ஒன்று. இன்னொரு படத்தை பாருங்கள். சேர சோழ பாண்டியர் மூவேந்தருக்கும் தலைவியாக இருக்கிறார். Okay, thank you student, thank you for watching.